எல்லாருமே ஷாக் அடிச்சு அப்படியே நிக்கும்போது, மீனாவுக்கு ஒண்ணும் புரியாம அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே. எல்லாருமே சில மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அத பார்க்குற மீனா வந்து, "கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் ஷாக் அடிச்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா போயிட்டு, "என்ன மன்னிச்சுடுங்க அத்த, எனக்கு வேற வழி தெரியல அத்த" அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வந்து ஒரு கட்டைய எடுத்து அப்படியே வந்து நல்லா அடிக்கிறாங்க. வந்து விஜயா மேல. விஜயா வந்து அப்படியே போய் விழுந்துடுறாங்க. எல்லாருமே போய் விழுந்துடுறாங்க. "அடி பாவி! இப்படி என்ன அடிக்கணும்னு எத்தன நாள் வந்து கங்கணம் கட்டியிருந்த, இப்படி பண்ணிட்டியேடா! ஏன் வந்து விஜயா திட்டுற? மீனா நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கா. இந்நேரம் வந்து கட்டையால அடிக்கலன்னா நம்ம எல்லார் கதையும் முடிஞ்சிருக்கும்" சொல்ற பார்வதி. "பின்ன சொல்லாம நம்மலாம் ஷாக் அடிச்சு நின்னுட்டுருக்கோம். மீனா தான் எல்லாரையும் காப்பாத்தியிருக்கா. அவள நீ பாராட்டாம இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, பெரிய காப்பாத்துறா. அவ அடிச்சதுல எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? இந்த வலி முக்கியமா? இல்ல உயிர் முக்கியமா உனக்கு? என்ன சொல்ற நீ?" அப்படின்னோனே, "ஆமா, பின்ன என்ன? நம்ம எல்லார் உயிரும் போயிருக்கும் இந்நேரம். அதுவரைக்கும் மீனா தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தியிருக்கா. அது கூட தெரியாம சும்மா வந்து திட்டிட்டு இருக்காத மீனாவ" அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க. "தேங்க்ஸ் மீனா. நல்ல விஷயம் நீங்க பண்ணீங்க. இல்லன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க. அத கேட்டு, "பரவால்ல ஸ்ருதி" அப்படின்னோனே, "ம் ஏதோ என் மேல இருக்க பழிய நல்லா தீர்த்துக்கிட்ட" அப்படி சொல்லிட்டு போறாங்க விஜயா. வந்து முத்து தாத்தா பாட்டிய பார்க்க போறாரு. "என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பழங்கள வாங்கி குடுக்குறாரு. சரிப்பா, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா?" "என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு பண்ணாத உதவியா?" அப்படின்னோனே, "இந்த ஃபோனு யாரோ ஒரு பிள்ளை இங்க வந்துச்சுப்பா செருப்பு தைக்க. அந்த பொண்ணு தெரியாம விட்டுட்டு போயிடுச்சுப்பா. இந்த ஃபோனு யாருது? கொஞ்சம் பார்த்து குடுத்துறியா? நானும் பார்த்தோம். வரவே வரல அந்த பொண்ணு. தேடி வரும்னு நெனச்சோம். வரவே வரல. ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு தெரியாது போலருக்குது நீங்க விட்டது. அதனால இந்த ஃபோன கொஞ்சம் யாருதுன்னு பார்த்து, இதில இருக்க நம்பர்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. "சரிங்க தாத்தா. இந்த காலத்தில இந்த மாரி குடுக்குறவங்க யார் இருக்கா? ஃபோன்லாம் தொலைஞ்சிச்சுன்னா இந்த ஜென்மத்தில கிடைக்கவே கிடைக்காது தாத்தா. என் ஃபோன் கூட எவனோ ஒருத்தன் ஆட்டைய போட்டான். ஆனா இதுவரைக்கும் என் ஃபோனே கிடைக்கல." "அப்படியாப்பா?" "ஆமா தாத்தா. புது ஃபோனு மீனா தான் வாங்கி குடுத்தா. பாத்தியாப்பா இந்த காலத்தில எப்படி இருக்காங்கன்னு?" பரவால்ல தாத்தா. நீங்க வந்து தேடி குடுக்குறீங்க பாருங்க. உண்மையிலேயே நீங்க கிரேட் தாத்தா" அப்படி சொல்லிட்டு வாங்குறாரு ஃபோன. "இருங்க தாத்தா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்" சொல்லிட்டு ஓப்பன் பண்றாரு. பார்த்தோனே, "இது என் ஃபோன் மாதிரியே இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி பாரு. "தாத்தா இது என்னோட ஃபோனு." "என்னப்பா சொல்ற?" "ஆமா தாத்தா இது என்னோட ஃபோன். உங்களுக்கு எப்படி கிடைச்சது?" அப்படின்னோனே, "இல்லப்பா நான் தான் சொன்னேனே ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்தா. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எப்படிப்பா ஒல்லியா இருந்தாப்பா. சின்ன பொண்ணா தான் தெரிஞ்சா." அப்படின்னா, "அப்படியா தாத்தா?" "ஆமா. அந்த பொண்ணு தான் அந்த ஃபோன வச்சிருந்தா. வச்சிருந்து பேசியிருந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு விட்டுட்டு போயிட்டா. தாத்தா இன்னொரு வாட்டி பார்த்தா அந்த பொண்ண கண்டிப்பா அடையாளம் காட்டுவீங்களா?" "கண்டிப்பா காட்டுவோம்ப்பா" அப்படின்றாரு. "ரொம்ப நன்றி தாத்தா. இந்த ஃபோன் இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் தெரியுமா? ஏன்னா இதில நானும் வந்து என் பொண்டாட்டி மீனாவும் எடுத்துக்கின ஃபோட்டோஸு, வீடியோஸு நெறைய இருக்கு தாத்தா. தாத்தா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா தாத்தா?" நன்றி சொல்றாரு. "பரவால்லப்பா. என்னால முடிஞ்ச உதவி உனக்கு பண்ணேன். எனக்கு அதுவே சந்தோஷம். பாத்தியா இந்த காலத்தில பொம்பளைங்க கூட இந்த மாரி வேலையெல்லாம் பண்றாங்க. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு, "காலம் கெட்டு போயிருக்கு" அப்படி தாத்தா, பாட்டி பேசிக்கிறாங்க. இங்கும்போது, "சரிங்க தாத்தா இந்த விஷயத்த உடனே போயிட்டு மீனா கிட்ட சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து போறாரு. போயிட்டு வந்து இங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோனே எல்லாருமே அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனா போயிட்டு, "மீனா உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே கட்டிக்கிறாரு. "என்னாச்சு?" அப்படின்னு. "ஏங்க எல்லாரும் இருக்காங்கங்க" அப்படின்னோனே, நம்ம ராசியான பொண்ணு சொல்லுவேன்ல, அந்த ஃபோனு என் ஃபோன் எனக்கு கிடைச்சிச்சு" அப்படின்னோனே எல்லாம் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "ஆமா மீனா இங்க பாரு" அப்படின்னோனே, "எப்படிங்க?" அப்படின்னோனே, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அத கேட்டு வந்து மீனா ஆச்சரியப்படுறாங்க. "நிஜமாவாங்க?" "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து "ஃபோனு கிடைச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியா வராங்க ரோகிணி. ரோகிணி செம்ம அதிர்ச்சியாயிடுறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. "எப்படி இவனுக்கு கிடைச்சது ஃபோனு?" அப்படின்னோனே, இந்த மாரி தாத்தா, பாட்டிகிட்ட செருப்பு தைக்க வந்தது எல்லா மேட்டரையும் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு, சும்மாவே இருந்தா வித்யா பண்ண வேலை தானே இதுவும். இந்த செருப்பு தைக்கிற கடையில விட்டுட்டு, எடுத்துன்னு போயிட்டு கடல்ல போட்டேன்னு பொய் சொல்றாளா? அவள சும்மாவே விடமாட்டேன். இப்படி பண்ணிட்டாளே! இப்ப இவன்கிட்ட கிடைச்சிடுச்சே! இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் ஆவாதுன்னு நெனைக்கிறேன். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி பார்த்துட்டே இருக்காங்க. பெரிய விஷயம் தான். மறுபடியும் தொலைஞ்சு போன ஃபோன் கிடைச்சிருச்சு போலிருக்கு. அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. "அப்பா உங்களுக்கு தெரியுமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டயே சொல்றாரு. நான் நெனச்சு கூட பார்க்கலப்பா. கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுப்பா முத்து, இந்த விஷயத்துலேருந்து நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உழைச்ச பொருளு, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பொருளு எக்காரணம் கொண்டும் எங்கேயும் போகாதுப்பா பார். மறுபடியும் உன் கைக்கு வந்துச்சு. உண்மையிலேயே சொன்னது கரெக்ட்டு தான்ப்பா. நான் உழைச்சு கஷ்டப்பட்டு வாங்குன ஒரு பொருளு என்னை விட்டு போயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பா. ராசி வேறப்பா இந்த ஃபோனு. ஆனா மறுபடியும் என் கைக்கு கிடைச்சிடுச்சு. என்ன இந்த ஃபோன்ல இருக்க வீடியோ தான்ப்பா எவனோ ஒருத்தன் லீக் அவுட் பண்ணிட்டான். அவன் கண்ணு என் கையில கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. இங்க வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. அப்படியே முறைச்சு பார்க்குறாங்க. இந்த ஃபோன் தான் கிடைச்சிருச்சே! புது ஃபோன் வந்து என்கிட்ட வாங்கி குடுத்தியே! அது என்ன பண்றது? சரி அப்பா குடுத்துருவோம்" அப்படின்னு. "அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா?" அப்படின்றாரு. இதோட முடியுது.